என் அன்பார்ந்த நேர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகும் சிறுகதை இதயத்தின் குரல் 4 தேடல். கண்மணி படிப்பில் கெட்டிக்காரி. அவள் பெற்றோர் சிறு வயதிலிருந்தே அவளை பல்வேறு கலைகளில் பயிற்சி தர ஆரம்பித்தார்கள். முதலில் அவளை பரதநாட்டிய வகுப்பிற்கு அவள் பெற்றோர் சேர்த்தனர். முதல் சில மாதங்கள் அவள் உற்சாகமாகச் சென்றால், பின்பு ஏனோ இது எனக்கானதல்ல என்று நினைத்து பாதியிலேயே விட்டுவிட்டாள். பள்ளியில் பொதுவாக நடனப் போட்டி என்றாலே முதலில் பெயர் பதிவு செய்வாள். அதனால் இம்முறை அவள் மேற்கத்திய நடனப் போட்டியை தேர்ந்தெடுத்து பயிற்சி பெற்று ஆடத் தொடங்கினாள். அதில் கேட்கும் மெட்டு, வேகம் அவளை வெகுவாக ஈர்த்தது. ஆனால் சில மாதங்களில் அதுவும் அவளுக்கு ஆர்வமின்றி போனது. அவள் பெற்றோரும் எதையும் வற்புறுத்தாமல் தம் ஆசைக்கேற்ப அவளை சில வருடங்கள் விட்டுவிட்டனர். அப்படி இருக்கையில் அவளுக்கு பாடல்கள் மீது ஈர்ப்பு கொண்டு பாட கற்க ஆசை என்று வகுப்பில் சேர்ந்தாள். இதுதான் என் குரல் பேசும் இடம் என்று அதுவும் நீண்ட நாள் நீடிக்கவில்லை. பின்பு பள்ளி பருவம் முடிந்து மேற்படிப்பு தொடர்கையில் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் கொண்டு பலமுறை வெற்றி பெற்று வந்தாள். ஆனால் தொடர்ந்து அவளால் அதில் பிரகாசிக்க முடியவில்லை. இப்படியே நாட்கள் கடந்து செல்ல, ஒரு நாள் தம் உறவினர் வீட்டிற்கு சென்றபோது முதல் முறையாக இசைக்கருவியான வீணையை அவள் கண்டாள். அருகில் சென்று மீட்ட, அதில் கிடைத்த ஒளியின் சத்தம் மற்றும் அந்த அறையில் அது தந்த அமைதி, அந்த கருவியின் அழகு அவளை கவர்ந்தது. மீண்டும் ஒரு முறை அவள் மனதில் நான் இதை கற்றுக்கொள்கிறேன் என்று முடிவு செய்தாள். ஆரம்பத்தில் கடினமாக இருந்தாலும் இதுவே அவளது இதயத்துக்கு பொருந்திய கலை என்பதை அவள் உணர்ந்தாள். தினமும் பயிற்சி செய்து பல மேடைகளில், கோயில்களில் வாசிக்க ஆரம்பித்தாள். நிறைய பாராட்டுகளும் கிடைத்தன. அந்த நாளில் கண்மணி புரிந்து கொண்டாள், முயற்சியில் தோல்வி என்றே இல்லை என்று. ஒரு முயற்சியில் தோல்வி அடைந்தால் அது முடிவு அல்ல. ஒவ்வொரு புதிய முயற்சியும் நமக்கான திறமையை நோக்கி அழைத்துச் செல்லும். நம்பிக்கையை கைவிடாதீங்க. வானம் எல்லையாகதில்லையா? உங்களின் திறமையும் காத்திருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.